45 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம் பரணி ஸ்டுடியோ வடபழனி. மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காட்சிகளையும் பார்த்து விடலாம். பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய சமூக பாதுகாப்பு தகர்ந்திட கொண்டு வரப்பட்டுள்ள ஒன்றிய அரசினுடைய இப்புதிய திட்ட நடவடிக்கைக்கு எதிராக இந்த அரசால் முன்வைக்கப்பட்ட அரசியல் தனி தீர்மானத்தின் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு ER ஈஸ்வரன் அவர்கள், முனைவர் ஜவஹர்லால் அவர்கள், திரு கு சின்னப்பா அவர்கள், திரு K மாரிமுத்து அவர்கள், திரு மா சின்னதுரை அவர்கள், திரு மு பாபு அவர்கள், திரு GK மணி அவர்கள், திரு கு செல்வ பெருந்தகை அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக முதலில் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பிரதமர் அவர்கள் வருகிற காரணத்தால் அவரை சந்திக்க சென்றிருக்கிறார். இதே கருத்தை அவர் சந்திக்கிற போது எடுத்து சொல்வார் என்ற நம்பிக்கை எப்படி எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் இந்த தீர்மானத்தின் மீது எடுத்து வைத்த கருத்துக்களை அதையே அடிப்படையாக வைத்து நிச்சயமாக வழிமுடிந்து பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய நீங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பேசுகையில் ஏதோ ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த தீர்மானம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை இங்கே எடுத்து சொல்லி பதிவு செய்திருக்கிறார். ஆனால் கிராமப்புற மக்கள் என்ன சொல்கிறார்கள் அதை அவர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எது எப்படி இருந்தாலும் இதை பற்றியெல்லாம் நான் அதிகம் இங்கே விமர்சனம் செய்ய விரும்பாமல், ஆனால் அதே நேரத்தில் குறை சொல்லி இதை ஒரு தோற்றத்தை கொண்டு வருவதாக சொல்லி இருந்தாலும் அதையும் தயவுசெய்து இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு அதை நான் மறுக்கவில்லை. இருந்தாலும் நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை ஏதோ உறுதியாக இருப்பது போல தோன்றுகிறது. அப்படி தோன்றக்கூடிய அதை உறுதி செய்யக்கூடிய வகையில் நிச்சயமாக மாண்புமிகு பிரதமரிடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்று எடுத்துச் சொல்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த தீர்மானத்தை பேரவைத் தலைவர் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் விவரங்களை பதிவு செய்யுங்க. 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில முதலமைச்சர் கொண்டு வந்திருந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் இனி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது VPG ராம்ஜி அப்படிங்கிற பெயர்ல மாற்றப்பட்டு மத்திய அரசு திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு திமுக, காங்கிரஸ் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில மீண்டும் மகாத்மா காந்தி பெயரிலேயே 100 நாள் திட்டம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் சட்டப்பேரவையில முதலமைச்சர் கொண்டு வந்திருந்தார். அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம் மூலமாக மாநிலத்துக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுத்தக்கூடிய வகையில மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% அப்படின்னு இருக்கிறத மாற்றி அமைக்கணும், மாநிலத்துக்கான நிதிச்சுமையை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்தையும் முதலமைச்சர் கொண்டு வந்திருந்தார். இந்த தீர்மானத்துக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்று பேசியிருந்தாங்க. குறிப்பா இதுல அதிமுக பேசும்போது மகாத்மா காந்தி பெயரிலேயே இந்த 100 நாள் வேலை திட்டம் தொடர வேண்டும் அப்படின்னு அதிமுகவும் வலியுறுத்தி வருகிறோம். நாடாளுமன்றத்திலையும் நாங்க இது சம்பந்தமா வலியுறுத்தி இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்து விட்ட மாதிரி திமுக பேசுறாங்க. ஆனா இந்த திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்யல அப்படிங்கிறதையும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் சட்டப்பேரவையில பதிவு செஞ்சிருந்தாரு. இந்த சூழல்ல அனைத்து பிரதிநிதிகளும் பேசும்போது இந்த திட்டத்தை யாருமே
எதிர்த்து பேசல, கடுமையா எதிர்த்து பேசல அப்படிங்கறதுனால இந்த திட்டம் இப்போது, இந்த தீர்மானம் இப்போது ஒருமனதாக சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டிருக்குங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம் பரணி ஸ்டுடியோ வடபழனி.